நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம். தேவையான ஐட்டம்ஸ், இதை நம்ம பால் மாதிரியாகவும் எண்ணெயில் போட்டும் எடுத்துக்கலாம், குழி பணியாரம் சட்டியில் போட்டும் எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டால் உருண்டை உருண்டையாக பாலாக வரும். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா சின்னதாக துருவிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். துருவி எடுத்த பொட்டேட்டோ கூட 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரு, 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பாகு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல தேவையான அளவு நல்ல தேங்காய் கிரேட்டட் கோகோனட் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எண்ணெயில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா குழி பணியாரத்தில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பவுலாக எடுத்து எண்ணெயில் போட்டு அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுது. இதே சேம் மாவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அழகாக எண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்தோம்னா பணியாரம் ரெடி ஆயிரும். ரெண்டுமே குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.